வெல்கம் டு Ultramind. இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா நம்ம டெய்லி லைஃப்பில் நம்ம அடிக்கடி பயன்படுத்துகிற சில கேள்வி பதில்கள்லாம் இருக்கும் இல்லையா. உதாரணத்துக்கு, நீ ஏன் இன்னைக்கு லேட்டு, நான் என் பஸ்ஸை மிஸ் பண்ணிட்டேன், நீ எங்கே இருக்க, நான் என் வீட்டில் தான் இருக்கேன், இந்த மாதிரிலாம் நம்ம யூஸ் பண்ணுவோம். ஸோ இந்த வீடியோவில் இந்த மாதிரி நம்ம அடிக்கடி பயன்படுத்துகிற சில கேள்வி பதில்களை எப்படி நம்ம இங்கிலீஷில் கேட்டு ஆன்சர் பண்ணலாம் அப்படின்னு பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க, மறக்காமல் பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிவிடுங்க. ஃபர்ஸ்ட் ஒன், நீ என்ன ஆகணும்னு ஆசைப்படுற அப்படின்னு கேட்குறதுக்கு வாட் டு யூ வாண்ட் டு பிகம், வாட் டு யூ வாண்ட் டு பிகம் அப்படின்னு கேட்கலாம். இப்போ அதுக்கு ரிப்ளை பண்ணும்போது நான் இன்ஜினியர் ஆகணும் அப்படின்னு சொல்லணும்னா ஐ வாண்ட் டு பிகம் அன் இன்ஜினியர், ஐ வாண்ட் டு பிகம் அன் இன்ஜினியர் அப்படின்னு சொல்லலாம். நெக்ஸ்ட் ஒன், நீ இப்போ எங்கே இருக்க அப்படின்னு கேட்குறதுக்கு வேர் ஆர் யூ நவ், வேர் ஆர் யூ நவ் அப்படின்னு கேட்கலாம். இப்போ அதுக்கு ரிப்ளை பண்ணும்போது நம்ம வீட்டில் இருக்கோம் அப்படின்னா நான் வீட்டில் இருக்கேன் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அதுக்கு ஐ எம் அட் ஹோம், ஐ எம் அட் ஹோம் அப்படின்னு சொல்லலாம். நெக்ஸ்ட் ஒன், நீ எப்போ கிளம்புவ அப்படின்னு கேட்குறதுக்கு வென் வில் யூ லீவ், வென் வில் யூ லீவ் அப்படின்னு கேட்கலாம். இப்போ நான் கொஞ்சம் நேரத்தில் கிளம்பிடுவேன் அப்படின்னு சொல்லணும்னா ஐ வில் லீவ் இன் அ மொமெண்ட், ஐ வில் லீவ் இன் அ மொமெண்ட் அப்படின்னு சொல்லலாம். நெக்ஸ்ட் ஒன், நீ ஏன் லேட்டு அப்படின்னு கேட்குறதுக்கு ஒய் ஆர் யூ லேட், ஒய் ஆர் யூ லேட் அப்படின்னு கேட்கணும். இப்போது பஸ்ஸை மிஸ் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்கிறதுக்கு ஐ மிஸ் த பஸ், ஐ மிஸ் த பஸ் அப்படின்னு சொல்லலாம். நெக்ஸ்ட் ஒன், உனக்கு எவ்வளோ பணம் வேணும் அப்படின்னு கேட்குறதுக்கு ஹவு மச் மணி டூ யூ நீட், ஹவு மச் மணி டூ யூ நீட் அப்படின்னு கேட்கலாம். இப்போ எனக்கு 500 ரூபா வேணும் அப்படின்னு சொல்லணும்னா ஐ நீட் 500 rupees, ஐ நீட் 500 rupees அப்படின்னு சொல்லலாம். நெக்ஸ்ட் ஒன், இது யார் அப்படின்னு கேட்குறதுக்கு ஹூ இஸ் திஸ், ஹூ இஸ் திஸ் அப்படின்னு கேட்கலாம். இப்போ இது என் ஃப்ரெண்டு அப்படின்னு சொல்லணும்னா திஸ் இஸ் மை ஃப்ரெண்ட், திஸ் இஸ் மை ஃப்ரெண்ட் அப்படின்னு சொல்லணும். நெக்ஸ்ட் ஒன், இப்போ அது இங்கேருந்து எவ்வளோ தூரம் அப்படின்னு கேட்கணும்னா ஹவு ஃபார் இஸ் இட் ஃப்ரம் ஹியர், ஹவு ஃபார் இஸ் இட் ஃப்ரம் ஹியர் அப்படின்னு கேட்கலாம். இப்போ அது இங்கேருந்து ஒரு 2 கிலோமீட்டர் இருக்குது அப்படின்னு சொல்லணும்னா இட் இஸ் 2 kilometers ஃப்ரம் ஹியர், இட் இஸ் 2 kilometers ஃப்ரம் ஹியர் அப்படின்னு சொல்லலாம். லாஸ்ட் ஒன், நீ எங்கே போயிட்டுருக்க அப்படின்னு கேட்கணும்னா வேர் ஆர் யூ கோயிங், வேர் ஆர் யூ கோயிங் அப்படின்னு கேட்கலாம். இப்போ நம்ம ஸ்கூலுக்கு போயிட்டுருக்கோம் அப்படின்னா நான் ஸ்கூலுக்கு போயிட்டுருக்கேன் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அதுக்கு ஐ எம் கோயிங் டு ஸ்கூல், ஐ எம் கோயிங் டு ஸ்கூல் அப்படின்னு சொல்லலாம். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். அண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.